பொது சொத்துக்கள் என்றால் சில பேருக்கு அது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கனிமத்து பொருட்களை மனிதர்கள் சொந்த பொருள்களாக பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். இது முதலாவது பாவம். இரண்டாவது, வல் அமானத்து மகனமன், அமானிதங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படும். அமானிதங்களை அவர்கள் சொந்த பொருளை போன்று பாவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அமானிதம் அது துஷ்பிரயோகிக்கப்படும் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவர்களை தேடி பார்த்தால் 100க்கு 1 அல்லது 2 பேர் தான் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை நாம் இன்று உலகத்திலே சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமானிதம் நிறைவேற்றப்பட மாட்டார். கேட்டார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அமானிதம் என்றால் என்ன? சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குளிப்பு விதியாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே முளைத்திருக்கின்ற ஒவ்வொரு ரோமத்திற்கு கீழாலும் அமானிதம் இருக்கிறது. இதுதான் ஆச்சரியம். குளிப்பு விதியாக்கப்பட்டால் 2 பருவத்தில் இருக்கின்றன. ஒன்று நியத்து வைக்க வேண்டும், இரண்டாவது முழு உடம்பையும் அப்படியே அடைய வளைத்து தண்ணீரினால் சம்பூர்ணமாக நனைக்க வேண்டும். ஒரு முடி, ஒரு ரோமம் முளைக்கின்ற இடமாவது நனைக்கப்படாமல் விடுபட்டு விட்டால் அவருடைய அந்த முழுக்கு சம்பூர்ணமாக அதாவது நிறைவேறாது. எந்த வணக்கத்தை செய்தாலும் அது ஹராமாக்கப்படும். ஒரு முடி. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே தன்னுடைய தலையை கட்டையடித்தவர்களாகவே இருப்பார். கேட்கப்பட்டது ஏன் என்று பார்த்தாலும், நீங்கள் கட்டையடித்தவர்களாகவே அசுலாகவே இருக்கிறீர்கள். சொன்னார்கள், கடமையாக குளிப்பை குளிக்கும் பொழுது இங்கே என்னுடைய தலையில் அடர்த்தியான முடி இருக்கின்ற காரணத்தினாலே, ரோமங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அது ஏதாவது நனையாமல் விட்டு விடுமோ என்ற பயத்தினால் என்னுடைய தலையை நான் இறக்கி இருக்கிறேன், வலித்திருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை, ஒரு விளக்கத்தை சொல்லுகின்ற அளவுக்கு இந்த விடயத்திலே சஹாபாக்கள் பயந்திருக்கிறார்கள். இதைத்தான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமானிதம் என்றால் குளிப்பு விதியாக்கப்பட்ட மனிதனின் உடம்பிலே முளைத்திருக்கின்ற ஒவ்வொரு ரோமத்திற்கு கீழாலும் இருக்கிறது என்றால் அந்த ரோமம் தண்ணீரால் நனைக்கப்பட வேண்டும். அந்த ரோமத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு டொட் தண்ணீர், ஒரு துளி நீர். ஒரு ரோமம் நனைக்கப்படுவதற்கு எவ்வளவு தண்ணி வேண்டும்? ஒரு டொட் தண்ணீர், அதுவும் இலவசமாக கிடைக்கின்ற நீர். அந்த நீரை கொடுக்கப்பட வேண்டிய உரிமையாளர் யாரை? ஒரு மயிர். சர்வசாதாரணமாக நாம் உதாரணம் சொல்லுவோம். ஒரு ரோமம். கண்ணியமான கணவான்களே, கொடுக்கப்பட வேண்டிய உரிமையாளர் ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு முடி. கொடுக்கப்பட வேண்டிய ஹக்கு 1 லட்சம் அல்ல, ஒரு துளி. இந்த முடி கியாமத்தினாலே வாதாடுமாம், யா அல்லாஹ், எனக்கு தர வேண்டிய ஹக்கை இவன் சரியாக தரவில்லை. முழுக்க விதியாக்கப்பட்டிருக்கிறது, குளிப்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குளிப்பை குளிப்பதற்கு முன்னால் நகம் வெட்டினால் இந்த நகமும் கியாமத்திலே ஜுனுபாலியாக எழுப்பப்படும். குளிப்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, குளிப்பதற்கு முன்னால் சேவெடுக்கிறார்கள். ஒரு முடி கலந்து விழுந்தாலும் இந்த முடி கியாமத்திலே ஜுனுபாலியாக எழுப்பப்படும். எத்தனை பேர் சேவ் பண்ணுகிறார்கள்? எத்தனை பேர் குளிப்பு விதியாக்கப்பட்டு சட்டம் தெரியாது, மசாலா தெரியாது? தெரியாது என்றால் கண்ணியமானவர்களை, எவ்வளவு நாளைக்குத்தான் தெரியாமல் இருப்பது? பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் உலக காரியங்களுக்கு எவ்வளவு படிக்கிறோம்? ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால் அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நாட்டுக்கு போக வேண்டும், எப்படி கொள்வனவு செய்ய வேண்டும், அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ண வேண்டும், எத்தனை விளை வைக்க வேண்டும், எவ்வளவு காலத்திற்கு முன்னால் எடுத்தால் எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க வேண்டும், கற்றுக்கொள்கிறோமே. பேசுகின்ற நான், கேட்கின்ற நீங்கள் எல்லோருமே. ஆனால் மார்க்கத்துடைய விடயம் வருகின்ற பொழுது மாத்திரம் கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரோமம், இதற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஹக்கு 1 துளி நீர். இதை கொடுக்காவிட்டாலும் இதுவும் கியாமத்திலே வாதாடும் என்றால் எடுத்துக் கொடுக்கப்படாத கடனுடைய நிலைமை என்ன? வாடகைக்கு வாங்கிய வீடுகளை, கடைகளை சொந்தமாக்கிய இந்த மனிதர்களுடைய நிலைமை என்ன? அடுத்தவர்களுடைய காணிகளை அபகரிக்கக்கூடிய இவர்களுடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்களே, அமானிதம் சுருக்கமாக சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கடைசி காலம் வரும், அந்த அமானிதங்களை சொந்த பொருளாக பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். அந்த கூட்டத்திற்கு சோதனை வரும். அது எப்படி வரும் என்று அழகாக கடைசியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே இது 2வது விடயம். முதலாவது, கனிமத் பொருட்களை சொந்த பொருளாக பயன்படுத்துவார்கள். 2வது, அமானிதங்களை சொந்த பொருளாக பயன்படுத்துவார்கள். 3வது, வஸகாத்து மக்ரமன், ஜகாத்து கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. கொடுக்கக்கூடியவர்களும் நான் கொடுப்பதினால் என்னுடைய வியாபாரத்திலே நஷ்டம் வந்து விடுமோ என்று பயந்து கொடுப்பார்கள். ஜகாத்தை கொடுப்பதினால் நஷ்டத்தை பயப்படுவார்கள். 1 கோடி கொடுத்தவர், கொடுக்கப்பட்டவர் 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும்.